ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் பிடெக். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ரீஒர்க் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீஒர்க் ஆம்பிளிஃபையரு. ஸோ பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ வந்து உடுமலையிலேருந்து கஸ்டமர் வந்து அவரோட ஆம்பிளிஃபையர் கொண்டாந்து கொடுத்தாரு. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா துங்காவி. ஸோ அங்கேருந்து 2-3 டைம் வந்து கஸ்டமர் பார்த்துட்டு ஸோ பழைய ஆம்பிளிஃபையர்லாம் கொடுத்துட்டு இது வந்து 5 சேனல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதில வந்து சக்தியோட 5 சேனல் போட்டிருந்துச்சு. ஸோ அத அப்பவே ஆல்டர் பண்ணி குடுத்தேன். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிச்சுட்டு உங்க டேஸ்ட்டுக்கே ரீவொர்க் பண்ணி குடுங்கன்னு சொல்லி 2வது டைம் ஆம்பிளிஃபையர் கொண்டாந்து குடுத்துருக்காரு. ஸோ இதனால வந்து இத நம்ம ரீவொர்க் ஆம்பிளிஃபையர்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் பேனல் கேபினெட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கஸ்டமர் குடுத்த பழைய கேபினெட்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரு மத்த ஐட்டம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆனா நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னென்ன பழைய போர்டு எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ரீவொர்க்ன்னு வரும்போது கண்டிப்பா வந்து 5 டூ 10 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசென்ட்டா 1 ஆர் 2 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து பொட்டென்ஷியோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு ஃப்ரீ ஆகி, ஸோ இந்த திருவும்போது சரசரன்னு ஒரு மாரி சவுண்டு வர கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் குடுத்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சில கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, இப்படி திருவும்போது ஸ்பீக்கர் வந்து சரசரன்னு சவுண்டு வந்துச்சு. ஸோ அது வந்து டஸ்ட்டு பிரச்சனை. ஸோ வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம மாத்திட்டோம். ஸோ மாத்திட்டு எல்லா கண்ட்ரோல்ஸுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ சென்டர் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஆம்பிளிஃபையர்ல என்ன இருந்துச்சோ அதே மாரி தான் குடுத்துருக்கோம். ஸோ யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா வந்து ஒரு லோக்கல் போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அத ரிமூவ் பண்ணிட்டு வந்து பகரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோக்கல் போர்டு கூட உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு, பகரியால பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ஐசி வச்ச மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓரளவுக்கு வந்து ஆடியோ ரேஞ்ச் ப்ளூடூத்ல வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ பகரியாவோட ஒயிட் டிஸ்ப்ளே யூஎஸ்பி மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆம்பிளிஃபையோட இன்டீரியர். ஓவராலா ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நீட்டா வந்திருக்குன்ட்டு. ஸோ 5 சேனல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக் போர்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபர் போர்டு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருந்தது தான். டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருந்தது தான். பவர் சப்ளை கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பழைய போர்ட்ஸுமே நம்ம காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் குடுக்கும்போது ஸோ ஒரே ப்ரோலாஜிக் போர்டா இந்த கிட்ட தான் போட்டிருந்தாங்க. ஸோ பஸ்ஸுனோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ பஸ்ஸுனோட ப்ரோலாஜிக் போர்டு வந்து பஸ்ஸுன் மாதிரி இல்ல. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ப்ரோலாஜிக் போர்ட அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஆதியோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியுமே நல்லாருக்கு. ஸோ இந்த மாரி அடிஷனல் போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. செப்பரேட்டா வந்து பேஸ் டேபிள், சப்வூஃபர் ப்ரீ. ஸோ இதுலேருந்து வர சப்வூஃபர் ப்ரீ போதாது அப்படின்ட்டு அடிஷனலா வந்து ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ்லாம் போட்டு லோ பாஸ் ஃபில்டர், கெயின் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி நெறைய குடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. ஸோ அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீவொர்க்கா பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இதில யூஸ் பண்ணிக்கிற ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. சரவுண்டிங் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ டைனமிக் சரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, சரவுண்டிங் வந்து ரெகுலரா கேட்கிற ப்ரோலாஜிக்ல இல்லாம, சரவுண்டிங் வந்து இந்த ஆம்பிளிஃபையர்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே இருக்கு. நான் வீடியோ எண்ட்ல வந்து ஒரு 10 செகண்ட் கிளிப் மாரி ஆட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரோலாஜிக் போர்டு வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர்ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனல் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா, சக்தியோட 10 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா 2 சேனல் வந்து அவுட்டா இருந்துச்சு. ஸோ மீதி 3 சேனல் தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அதுவே சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பார்த்தது. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5 சேனல் வந்து லேட்டஸ்ட்டாவே போட்டுருங்க கொஞ்சம் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சோனிக் ஆடியோவோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு, ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சேனல் அப்படிங்கிற மாரி பெர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர்ங்கிற கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு ஃபங்ஷன் ஆகுது. ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ குமார் ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஆம்பிளிஃபையர்ல இருந்துச்சு. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா KA2611 குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ. ஸோ டிஃபால்ட்டா வந்து ஆம்பிளிஃபையர்ல வந்து பெட் டைப்ல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம வந்து ரீவொர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஸ்டாண்ட் டைப்ல குடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா, பேக் சைடே வந்து ஒரு கூலிங் ஃபேன் குடுத்துருக்கோம். ஸோ இதில வந்து ஸ்பீக்கர் புரொடக்ஷன் போர்டு வந்து பழைய ஆம்பிளிஃபையர்ல அதாவது புதுசா நம்ம எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற போர்டு தான் வந்து திரும்ப நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ டைப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒயரிங் எல்லாமே வந்து அதாவது ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, நேரா வந்து ஸ்பீக்கர் அவுட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ அதாவது ஒயர் உள்ள விட்டு ஸ்க்ரூ பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ இன்புட்லயுமே பார்த்தீங்கன்னா, இத ஸ்க்ரூ டைப்ல வந்து டைட் வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு பாட்டம் சைடு வந்து சால்டர் பண்ணிட்டோம். ஏன்னா அதுதான் சேஃபு.
கஸ்டமர் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணும்போது, கஸ்டமர் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு இதில பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் ஆனா கூட ஒயர் வந்து கண்டிப்பா கழன்றும். ஸோ அது கழண்டு பக்கத்தில டெர்மினல்ல ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஸோ அதனால வந்து பெட்டர் வந்து நம்ம சால்டரே பண்ணிட்டோம் நீட்டா. ஸோ இது வந்து க ஜெம்டெக்லேருந்து 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பழைய ஆம்பிளிஃபையர்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா, பழைய ஆம்பிளிஃபையர்ல என்ன இருக்கோ அதே தான். டிரான்ஸ்ஃபார்மர் எதுவும் மாத்தணுமான்னு கேட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 6 டிரான்சிஸ்டர் மோனோக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 30 ஆம்ப்ஸ் வந்து பத்தவே பத்தாது. ஸோ அது போக 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து 6லேருந்து 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் வச்சிருக்காரு, 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் வச்சிருக்காரு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 10 ஆம்ப்ஸ் வந்து பத்தாது. ஸோ கஸ்டமர் கிட்ட சொன்னா, கஸ்டமர் இப்போதைக்கு எதுவும் மாத்த வேணாங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வந்து எதுவுமே கை வைக்கல. ஸோ டிஃபால்ட்டா என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 வந்து ஒரு 10 ஆம்ப்ஸ் வந்து செகண்டரியில செகண்டரி வைண்டிங்கா இருக்கு. அடிஷனலா வந்து 2 ஆம்ப்ஸ் நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்காக டிசி பண்ணியிருக்கோம். 012 பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா 012 ஏசி சப்ளைல ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த 012 வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில்டர் கேன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, பழைய ஆம்பிளிஃபையர்ல வந்து இந்த சப்ளை தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபாரட்ல வந்து சாமா கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிற 6 ஃபெட்டுக்கு ப்ளஸ் 5 சேனல் போர்டுக்கு வந்து இது பத்தவே பத்தாது. ஸோ அதனால வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். 80 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபாரட்ல வந்து 2 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை பிசிபியை மாத்தி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து இந்த மாரி நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேனுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இல்ல. சப்வூஃபர் செக்ஷன் மட்டும் ஃபேன் வச்சிருக்கோம். 5 சேனலுக்கு பெருசா ஃபேன் தேவைப்படாது. ஹீட்டிங் இஷ்யூ கம்மியா தான் இருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்க. ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையரு. ஸோ வந்து இதில நம்ம செலக்டர் ஸ்விட்ச் லைன் வந்து 18 பின் ஸ்விட்ச் எல்லாம் போட்டு லைன் பண்ணல. ஸோ டைரக்ட்டா வந்து ப்ரோலாஜிக் ஆடியோ அவுட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோல் இன்புட், வால்யூம் கண்ட்ரோல் அவுட் எடுத்து டைரக்ட்டா மாஸ்டர் கண்ட்ரோல் இன்புட், மாஸ்டர் கண்ட்ரோலோட அவுட் எடுத்து டைரக்ட்டா பவர் ஆம்பிளிஃபையர் இன்புட் கான்செப்ட்ல தான் வந்து ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ சிம்பிளா, நீட் அண்ட் கிளீனா முடிச்சிருக்கோம். ஆடியோ ரிசல்ட்டுமே சூப்பரா கிளீனா வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூசுவல் 2 சேனல் இன்புட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்ல பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 சேனல் இன்புட் ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆடியோ மேல பிரஸ் பண்ணும்போது யூஎஸ்பியோட ஆடியோ வந்துரும். யூஎஸ்பி போர்டு ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா டம்மியா தான் இருக்கு. ஸோ சப்வூஃபர் ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் எதுவுமே வைக்கல. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் எனேபிளா இருக்கு. சப்வூஃபர் கண்ட்ரோல், சென்டர் சேனலு, ரியர் சேனலு, ஃப்ரண்ட் சேனல், ஓவரால் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையோட ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் வந்து நீட் அண்ட் கிளீனா நம்ம அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதனுடைய ஆடியோ டெஸ்ட் வந்து ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் லாங் கிளிப்பா ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 to 15 செகண்ட் வந்து பாஸ் பண்ணி நான் ஆட் பண்றேன். ஸோ இதனுடைய டீட்டெயிலான ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு 1 மினிட், 2 மினிட் அப்படிங்கிற மாரி ஒரு 2 ரீல் அப்லோட் பண்ணியிருப்பேன். முடிஞ்சா வந்து YouTubeல இந்த ஃபுல் வீடியோக்கு கீழ வந்து அதோட டெஸ்டிங் வந்து லிங்க் மாரி அட்டாச் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க ஆடியோ ரிசல்ட். அந்த சரவுண்டிங் சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு 5.1 சேனல் நியூ ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ரீவொர்க் ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இது மாரி ரீவொர்க் ஆம்பிளிஃபையரும் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்ன் பேஸ்ல வந்து ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் இதுவுமே பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா, மறக்காம நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி ஒரு சின்ன டெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்டி கார்ட் போட்டிருக்கேன். டெஸ்ட் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஷார்ட்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ இதனுடைய ஃபுல் சாங், அதாவது ஃபுல் சாங் இல்ல, ஒரு 1 மினிட் பார்த்தீங்கன்னா, Instagram ரீல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். YouTubeல வந்து ஒரிஜினல் ஆடியோ அப்லோட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூ இருக்கும். ஸோ Instagramல வந்து தாராளமா நம்ம அப்லோட் பண்ணலாம் ஆடியோ டெஸ்ட்டு. ஸோ நான் அந்த லிங்க் வந்து YouTubeல டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நெறைய வாட்டர் மார்க் இருக்கு. அதெல்லாம் நம்பி டால்பி டிடிஎஸ்ன்னு நெனச்சிடாதீங்க. இது வந்து ஒரு பேசிக் 5.1 ப்ரோலாஜிக் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ டால்பி டிடிஎஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மினிமம் வந்து ஒரு HDMI ஆர்க் ஆப்டிகல் மூலியமா தான் நம்ம டால்பி சவுண்டு ஒரு பேசிக்கான 5.1 சரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆம்பிளிஃபையர்ல அது கிடையாது. ரெகுலரா வந்து ப்ளூடூத் யூஎஸ்பி யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆடியோ நல்லாயிருக்கும். தேங்க் யூ கைஸ். கீப் சப்போர்ட்.